பசிபிக் பெருங்கடல் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடலில் என்னென்ன நிகழ்வுகள் வந்தது, என்னென்ன புயல் வந்தது, அங்கே எந்த மாதிரியான மாற்றங்கள் இருந்துச்சுங்கிறத கடந்த வானிலை அறிக்கையில் நம்ம மிக தெளிவாக நம்ம கேட்டோம். அப்போ கூட சொல்லியிருந்தீங்க, எதுக்கு ப்ரோ இந்த புயல்லாம் நமக்கு வரவே இல்லை, இதெல்லாம் நம்ம எதுக்கு நம்ம இதை பற்றி பேசிட்டு அப்படிலாம் சில பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. எதனால் அந்த மாதிரி நம்ம பேசியிருந்தோன்னா, வடகிழக்கு பருவமழை ஏன் தடையாக இருக்குது, பசிபிக் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடலில் என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்காக தான் கடந்த முறை உங்களுக்கு நிறைய புயல் பற்றி நம்ம தொடர்ந்து போட்டிருந்தோம். இந்த சென்யார் புயல் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக தமிழகத்திற்கு வர வாய்ப்பு இருக்குது. இந்த சென்யாருங்கிற பெயர் யாருங்க வச்சது அப்படின்னா, ஐக்கிய அரபு நாடு வைத்த பெயர் தாங்க இந்த சென்யார் என்கிற புயலுடைய பெயர். இந்த ஐக்கிய அரபு நாடு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பெயர் ஒன்று வச்சிருக்கிறாங்க சென்யார் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த புயல் எங்கே உருவாகும், வேற எங்கேயாவது உருவாகிற போகுது, ஒழுங்காக வங்கக்கடலில் உருவாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போட்டுறாதீங்க, கண்டிப்பாக சொல்லிடுறோம். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நவம்பர் இறுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு